வாங்க இன்றைக்கி புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி அண்ட் 4-5 காஞ்ச மிளகா. ஸோ இதையும் நல்லா வறுத்துட்டு வறுக்கும்போதே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ வறுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெள்ளை உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி கடலைப்பருப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 காய்ஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, அடுத்ததான் நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பொடி, ஸோ இதையும் நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவு வந்து ஒரு புளி எடுத்து அதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஸோ புளிஞ்சு எடுத்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு கிளறி உங்கள் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிடுங்க. அவ்வளோதான். பாய்.